Hi students, so இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா one of the most important video முக்கியமா 10th க்கும் 11th க்கும் 12th க்கும் one of the most important video. So ஓகேவா என்ன அப்படினா கிரேஸ் மார்க் பத்தி தான் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க நினைச்சீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு and முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பேசிக்கா வந்து பேப்பர் கரெக்ஷன் திருத்துவாங்க ஸ்டாஃப் அவங்க வந்து எப்படிலாம் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்களோ டே பை டே அதை நம்ம வந்து பேஸ் பண்ணி வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா வந்து கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். and ரிசல்ட் அன்னைக்கு நம்ம லைவ் வந்து வருவோம். வீடியோ பார்க்கறவங்க இன்ன கூடிய நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணாம முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம வந்து அதை மட்டும் வந்து பண்ணிருங்க. சோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் என்னால நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ பார்க்கறவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம அதை மட்டும் வந்து பண்ணிருங்க. இப்போ நாம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். இந்த வீடியோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படினா சார் நான் வந்து கம்பல்சரி क्वेश्चन வந்து நான் அட்டெண்ட் பண்ணல, எனக்கு வந்து கிரேஸ் மார்க்கா வந்து மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு வேற அதாவது क्वेश्चनல அதாவது பிள்ளைகள் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து வழங்கப்படும். நீங்க கம்பல்சரி क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணாம இருந்தனால உங்களுக்கு கிரேஸ் மார்க்லாம் வந்து வழங்கப்படாது. சோ ஓகேவா நிறைய பேர் வந்து இந்த क्वेश्चंस வந்து கேக்குறீங்க. கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லா பேரும் வந்து நீங்க வந்து எழுதணும். அதனால வந்து உங்களுக்கு கம்பல்சரி क्वेश्चंस நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணல அப்படினா உங்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்படாது. நீங்க கம்பல்சரி क्वेश्चंस அட்டெண்ட் பண்றனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதுக்காண்டிலாம் உங்களுக்கு தனியா வந்து கிரேஸ் மார்க் வந்து போட மாட்டாங்க. முக்கியமா வந்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படினா இந்த வாட்டி எல்லா பேத்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் போறாங்களா அப்படினு. எல்லா பேத்துக்குலாம் வந்து போட மாட்டாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்னு. முக்கியமாக வந்து 12th வந்து மேத்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குது. அப்புறம் வந்து 11th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வந்து கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க்கும் வந்து முக்கியமாக போடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எல்லா பேத்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. 10th வந்து ஆல்ரெடி அலாட் பண்ணிட்டாங்க என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து போடணும் அப்படின்னு. அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க் வந்து போடுறாங்க. ஸோ ஓகேவா. அண்ட் முக்கியமாக வந்து இப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து வேற லெவலாக போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில வந்து எந்த மாதிரி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆயிருவீங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. பயப்படாதீங்க. முதல்ல நீங்கள் பயப்படுறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாகும். அதனால் பயப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த வாட்டி பேப்பர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கிரேஸ் மார்க்கும் இந்த வாட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால எல்லா பேரும் வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுப்பீங்க. அண்ட் முக்கியமாக எல்லா பேரும் வந்து நல்லா பாஸ் வந்து ஆயிருவீங்க. அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மார்க்கோட பேசிக்காக நல்ல மார்க் தான் வந்து வரும். ஸ்டாஃப்மே வந்து எல்லா பேரையும் வந்து பாஸ் பண்ணி விடுறக்காண்டி தான் வந்து பேசிக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நல்லா வந்து ஆன்சருக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய மார்க் போட்டு உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்ல மார்க்குமே இந்த வாட்டி வந்து வரும். அண்ட் முக்கியமாக இதுவுமே நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் ரிசல்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு. அதுவுமே அந்த எந்த ஒரு செஞ்சுமே வந்து கிடையாது. ரிசல்ட் 9th அதாவது May 9th வந்து உங்களுக்கு வந்து 12th வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். அப்புறம் 10th 12th வந்து எப்போ ரிசல்ட் வந்து வருது அப்படின்னா May 19 உங்களுக்கு இருந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதனால் கிரேஸ் மார்க் பற்றி நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். அண்ட் ரிசல்ட் ரேட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு அதை நினச்சும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அண்ட் பாஸுமே வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆயிருவீங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து பேசிக்காக வந்து கிடையாது. அண்ட் முக்கியமாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இம்பார்ட்டன்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து 35 எடுத்தால் வந்து பாஸ். இருந்தாலும் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு எனக்கு டோட்டலாகவே வந்து 25 மார்க் தான் சார் வருது, எனக்கு வந்து 10 மார்க்காக வந்து இன்டர்னல் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்டாக அதாவது அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்து இருந்திருக்கு. அப்படிலாம் வந்து போட மாட்டாங்க. இன்டர்னல் மார்க் வேறு, நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மார்க் வந்து வேறு. ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஓவராலாக 25 தான் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு வந்து மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணி தான் வந்து விட ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கும் இன்டர்னல் மார்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து கிடையாதுமா. ஸோ அதனால நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவு வந்து எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் போட தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு காமனாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டவுட்லாம் இருக்கிறனால தான் வந்து உங்களாம் வந்து ஒழுங்காகவே வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவு வந்து எல்லா பேர் கமெண்ட்டும் ரீட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவு எல்லா பேத்துக்கும் வந்து பண்ண ட்ரை பண்றேமா. சோ ஓகேவா. உங்களுக்கு வந்து ரிசல்ட் அன்னைக்கு நான் லைவ் வந்து வருவோம். சோ ஓகேவா. உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைபும் வந்து எல்லா பேரும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க.